எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டான்டா. டேய் இன்னைக்கு நைட் அவனை தூக்குறோம்டா. அவனை முடிச்சிட்டோம், இவளையும் முடிச்சிருவான். ஐயோ ஃபர்ஸ்ட் போனி எனக்கு தான். சீயக்கா வாசனை தூக்கு. எல்லாமே இருக்கு, மூஞ்சி இல்ல. என்னடா பேசு சரியில்லடா. பேசாடா முக்கியம், பேசுதானே முக்கியம். இப்படி చూడు నేను ఏం చేస్తున్నానంటూ. செம்மையா இருக்காளே. இன்றைய சாங் ஆஃப் தி டே ஐ தேர்ந்தெடுக்க ஒன்றை அழுத்தவும். சிறந்த பச்சை பாடல்களுக்காக 2ஐ அழுத்தவும். பிரபல பாடல்களுக்காக. இந்த கம்பெனிக்காரனுக்கு வேற வேலையே இல்லையா? தூக்கத்தை கட்டினா என் மாமா மேலேயோ வீட்டு மேலேயோ கை வச்சிக்கணும். சாகடிச்சிட வேண்டும்.
இன்னைக்கு வெளியில என்ன சத்தம் கேட்டாலும் எவ்வளவு அலறலை கேட்டாலும் நீ கதவு மட்டும் திறந்து வெளியில வந்துடாத. கொண்டா. ஏன் இப்படி பண்ற? கை காட்டு, சீக்கிரம் கை காட்டு. குடி 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 குடி. என்ன பேட் ஸ்மெல்? போ சவுத்துல போ, அப்படிதான் இருக்கும். ஏனா இது கோமியம். சாதாரண கோமியம் இல்ல, எரும மாட்டு கோமியம். போடி வெளிய. நக்கோட அருமை காலையில உனக்கு தெரியும். ஏய் போ, கோமியத்தை குடிக்க வச்சிட்டோலே. ச்சே. எல்லா ரூம்லயும் தெளிச்சாச்சு. கடைசியா ஏன் ரூம்லயும் தெளிச்சிடும். எங்க யாரையும் காணோம்? கொரட்டை சத்தம் மட்டும் கேக்குது. எங்க? ஐயோ ஐயோ ராதிகா! என்னாச்சு? ராதிகா! சீக்கிரம் சாமி பார்க்கலாம் வாங்க. அப்புறம் தூக்குங்க. முடியல முடியலமா. வணக்கம் சாமி. என்ன விஷயம் சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க வீட்டுல ஒரு தீய சக்தி எங்களை ஆட்டி படைக்குது சாமி. அதுகிட்ட இருந்து எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். பகவதி ஓம் பகவதி ஓம் பகவதி ஓம் பகவதி பகவதி வெளியிருங்க, நான் கூப்பிடுறேன். சாமி எதுவும் பேசாத. சாமி சொன்ன ஏதாவது விஷயம் இருக்கும். யாரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க. எதுக்காக அந்த குடும்பத்தை தொந்தரவு பண்றீங்க? நான் தாமரையோட அம்மா, இவங்க சண்டியோட அப்பா அம்மா. இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ. ராதிகா, இப்படியே நம்மளை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்து வச்சுக்க, மேலேயும் இருட்டிடும், இதுவும் அணைச்சிடும். ஆமா, எப்பதான் நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போற? ஏன் அவசரப்படுற? ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா கிட்ட சொல்றேன். என் பையனும் இந்த ராதிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர்க்குயிரா விரும்பினாங்க. என் பேர் சண்டி, நான் ஒரு சிவில் இன்ஜினியர். உங்க பொண்ணை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இவளையா? ஐயோ, இவங்கள இல்லைங்க, இவங்கள பார்த்தவொன்னே இவங்க தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அவங்க என்னையும் நல்லா பார்த்துப்பாங்க, அதே மாதிரி அவங்களே என்னால நல்லா பார்த்துக்க முடியும். அவங்கள மிஸ்ஸஸ் ஆக்கிக்கணும்னு உங்க பர்மிஷனுக்காக வந்திருக்கேன் சார். என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒன்றும் செங்கலோ சிமெண்டோ கிடையாது. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா என் வீட்டு வாசலில் நிற்காம தைரியமா வந்து என்கிட்ட பர்மிஷன் கட்டிக்க பார்த்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். ஏன்னா என் பொண்ணுக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாமே எனக்கும் பிடிக்கும். நல்லா தேங்க்யூ சோ மச் பா. ராதிகா அப்பா பேச்ச நம்பி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு கேட்டு போனாங்க. அச்சச்சோ, இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? கீழ எல்லாரும் வெயிட்டிங். அப்பா கத்துறாரு. அப்ப சீக்கிரமா போலாம். என்னம்மா ராதிகா ரெடி பண்ண சொன்னா நீ ரெடி ஆயிட்டு இருக்க? தோப்பா கிளம்பிட்டோம். என்னப்பா கிஃப்டா? அம்மாவோட பரம்பரை நகை குழந்தைக்கு சென்டிமெண்டா போடலாம். பெரிய மகாலா பார்த்து ஓகே பண்ணிடலாம். நீ தின்றதுலயே உங்களை பார்த்தாலே தெரியல. நான் பார்த்துல ஆம்பளைங்க நம்ம பேண்ட் சட்டை மாட்டி டக்குன்னு ரெடி ஆயிடுறோம். ஆனா பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்பப்பப்பா. என்னமா ஆச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிறா? என்னது வேஷம்? என்னாச்சு ட்ரெஸ்? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பொம்பளை புள்ள, இனி ஒரு பையன் உன்னை கட்டிக்கப்பட்டான். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏமா என் பையனை விரும்பினது உண்மையா இல்லையா? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்குமா, நான் என்ன விசாரிச்சுட்டு வரேன். ராதிகா விளையாடுத போய் ட்ரெஸ் சொல்றாருல கேளுமா. சொல்றாருல போ.
எல்லாரும் பாக்குறாங்க ராதிகா. அவமானமா இருக்கு. போய் ரிஜெக்ட் பண்ணிட்டு போ. டேய் நிப்பாட்றா. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. பின்னாடி தெரிஞ்சிருந்தா உன் நிலைமை என்னடா? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறியே. இனிமே உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவளே பிடிக்கலன்றா. வாடா போலாம். ராதிகா என்ன பாரு ராதிகா. நடந்த அவமானத்தையும் அவ பிரிவையும் நினைச்சு என் பையன் தவிக்கிற தவிப்ப பார்த்து நாங்க எங்க ஊருக்கே போயிட்டோம். எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ஒரு நல்லது நடந்துரும்னு சொல்லி அவனுக்கு நாங்க பார்க்காத பொண்ணே இல்ல. ஆனா அவன் வேண்டாம் வேண்டான்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டான். கடைசியா இவங்க பொண்ணை பார்த்தோம். பேரு தாமரை. தான் காதலிச்ச பொண்ணு ராதிகா மாதிரியே இருந்ததுனால என் மகன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்.